குதிரை வேள்வியும் புதல்வர் வேள்வியும் இனிதே நிறைவடைய தசரத சக்கரவர்த்தி பேரானந்தத்துடன் எழும்பிய அற்புதக் காட்சி. வணக்கம் நண்பர்களே. பிள்ளை பேறு வேண்டி தசரதர் செய்த அந்த மகாயாகம் இப்போது தன்னுடைய இறுதிக் கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த வேள்வியின் உச்சகட்டமான ஆகுதி சடங்குகள் முடிந்ததும் அந்த வேள்வி பூமியில் ஒரு பெரும் மாற்றம் நிகழ்கிறது. அதைத்தான் கம்பர் நமக்கு அடுத்த பாடலில் இவ்வளவு அழகாகச் சொல்கிறார். வாம்பரி வேள்வியும் மகாரை நல்குவது ஆம்புரையாகுதி பிறவும் அந்தணன் ஓம்பிட முடிந்தபின் உலகு காவலன் ஏம்பலோடு எழுந்தனன் யாரும் ஏத்தவே. வாம் பரி வேள்வியும். இந்த வாம்பரி வேள்வின்னா என்னங்க? இது அசுவமேத யாகம். அதாவது தாவி பாயும் குதிரையை கொண்டு செய்யப்படுகிற ஒரு மகத்தான வேள்வி. சக்கரவர்த்தி பட்டம் பெற, தான் உலகாளும் மன்னன் என்பதை நிலைநாட்ட, பல மன்னர்களை தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வர செய்யப்படும் மிக முக்கியமான, மிகவும் சக்தி வாய்ந்த யாகம் இது. தசரதர் அசுவமேத யாகமும் கூடவே மகாரை நல்குவது ஆம்புரையாகுதி பிறவும். அதாவது மகார்னா புத்திரர்கள், பிள்ளைகள், பிள்ளைகளை அளிக்கும் ஆம்புரையாகுதி, மிகச் சிறந்த உயர்ந்த ஆகுதிகள், அதாவது யாகத்தில் ஹோமம் செய்யப்படுகிற பொருட்கள். இப்படி அசுவமேத யாகமும் தனக்கு புத்திர பேறு கிடைக்க வேண்டும் என்று அவர் செய்த அந்த புத்திரகாமேஷ்டி யாகமும் அதற்குரிய உயர்ந்த ஆகுதி சடங்குகள் மற்ற பூஜைகள் எல்லாம் அந்தணன் ஓம்பிட முடிந்தபின், அடடா, இங்க அந்தணன்னா யார் தெரியுமா? அந்த செந்தன்மை கொண்ட சிறந்த முனிவர் கலைக்கோட்டு முனிவர்தான். அவர் மிக கவனமாக எந்த குறையும் இல்லாமல் எல்லா காரியங்களையும் ஓம்பிட நல்லபடியாக விதிப்படி செய்து முடித்த பிறகு அப்போ நடந்தது என்ன தெரியுமா? உலகு காவலன் ஏம்பலோடு எழுந்தனன். இந்த உலகத்தை பாதுகாக்கும் மன்னனான தசரதன் ஏம்பல்னா பேரானந்தம், அதீத மகிழ்ச்சி, ஒரு பெரிய நிம்மதி, ஒரு பெரிய சந்தோஷத்தோட எழுந்து நின்னார். யாரும் ஏத்தவே அங்கே கூடியிருந்த தேவர்கள், முனிவர்கள், அரசர்கள், மக்கள் கூட, ஆகா, மன்னர் பெருந்தகையின் இந்த பெருந்தன்மைக்கு, இந்த பெருமுயற்சிக்கு நிச்சயம் பலன் உண்டு என்று எல்லோரும் போற்றி புகழும்படி அவர் முழு மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் எழுந்து நின்றார். ஒரு அரசன் பல வருட கனவு, பல வருட போராட்டம் எல்லாமே நிறைவடைஞ்சிருச்சுங்கிற அந்த ஒரு நிமிஷம், அந்த வேள்வியின் புகை மண்டலம், அந்த வேள்வி தீயின் வெளிச்சம், அந்த முனிவர்களின் வேத கோஷம், இதையெல்லாம் தாண்டி அந்த மன்னனோட முகத்துல ஒரு பேரொளி, ஒரு பேர் ஆனந்தம். இப்படி யாக சடங்குகள் எல்லாம் முடிந்து மன்னர் பேரானந்தத்துடன் எழுந்து நின்றார். அப்போ அங்கே என்ன நிகழ்ந்தது? என்னென்ன நல்ல சகுனங்கள் தோன்றின? இந்த யாகத்தின் உண்மையான பலன் வெளிப்பட ஆரம்பித்ததா? இதையெல்லாம் அடுத்த பாடலில் கம்பர் அழகாக விவரிப்பார். அதுவரைக்கும் காத்திருப்போம். நன்றி.